அரசியலுக்கு வந்த விஜயை திமுக என்ற கட்சியை எதிர்க்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை அசிங்கப்படுத்துவது, அருவருக்கத்தக்க வகையில் விமர்சனம் செய்வது, அவருடைய குடும்பத்தாரை இழுத்து வைத்து பேசுவது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவதூறு செய்வது, இதையெல்லாம் தான் அந்த கோவன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார். இதை கண்டிக்கிறதுக்கு இதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, நான் விஜய் கட்சிக்காரன் கிடையாது, விஜயுடைய அபிமானி அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நடிகருடைய அபிமானியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அரசியலே பிடிக்கலை அப்படின்னாலும் சரி, இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்டிச்சே ஆகணும். இதற்கு எதிர்வினை ஆற்றியே ஆகணும். விஜய் எனக்கு பிடிக்காதுங்க, அதனால் விஜய் யாராவது திட்டினாங்க அப்படின்னா நானும் சிரிச்சுட்டு போவேன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு பிடித்த ஒரு தலைவருக்கோ அல்லது பிடித்த ஒரு நடிகருக்கோ இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கடந்த 50-60 வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு காமராஜர் காலத்திலிருந்து நம்மளால் உதாரணம் சொல்ல முடியும். திமுக அப்படிங்கிற கட்சியுடைய டிஎன்ஏலேயே அசிங்கமும் அருவருப்பும் தான் இருக்குது.